சமீபத்தில் வெளியான ப்ளூ ஸ்டார் படம் எப்படி இருக்கு? இது ஒரு பீரியாடிக்கல் பிலிம். அரக்கோணத்துல 2 கிரிக்கெட் டீம் இருக்காங்க. அந்த 2 டீமுக்குள்ள ஒரு சமுதாய வேற்றுமை இருக்கு. ஒரு டீம் சமுதாயத்துல கொஞ்சம் மேல உள்ளவங்க, இன்னொரு டீம் சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதுல அந்த ஊர்ல ஒரே ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல யார் முதல்ல விளையாடுறா அப்படின்றதுல இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதனால பல பிரச்சனைகள், பல மேட்ச் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா கடைசியில தான் தெரிய வருது, அதுல கொஞ்சம் சமுதாயத்துல மேல உள்ள ஒரு டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது நம்ம தான் இவங்களை கீழே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்தியால உண்மையிலே கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லாரையுமே கீழே தான் பாக்குறாங்க. நம்மள அவங்க ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப நம்மளா ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க என்ன ஆவாங்க அப்படின்றத காட்டலாம். இதுதான் அந்த படத்தோட மொத்த கான்செப்ட். ஆனா டைரக்டர் இந்த படத்துல இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கே ஒரு படத்தை கத்து கொடுத்திருக்காப்ல. இந்த படத்தோட கிளைமாக்ஸ் நீங்க நுண்ணிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். கிரிக்கெட்ல ஆதிக்க வர்க்கத்துல இருக்கவங்களும் சரி, அதுக்கும் கீழே ஒரு படியில இருக்கவங்களும் சரி, அதுக்கும் கீழே உள்ளவங்களும் சரி, ஆனா அந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டா இந்தியன் டீம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது தான் அவர் சொல்ல நினைச்சிருக்காரு. அது அந்த படத்தோட கிளைமாக்ஸை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதே மாதிரி இந்த வழக்கமான லவ் ஸ்டோரிஸ்ல எல்லாம் ஒன்னு சேர்ற மாதிரி இருக்கும், இல்லனா சாகுற மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட லவ்வா இருந்தாலும் அதுவும் ஒரு கட்டத்துல பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை இயல்பா காட்டியிருப்பாப்ல. மொத்தமா பார்க்கும்போது படம் நல்ல படம். ஒரு தடவை எல்லாருமே பார்க்கலாம்.